சிறப்பு எனும் செல்வமும் எனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவன உயிர்க்கு. 4வது அதிகாரம் அரண் வலியுறுத்தல். முதல் திருக்குறள். இதைப் போலவே மற்றொரு திருக்குறளில் உள்ளது. 32வது அதிகாரம் என்னா செய்யாமை. முதல் திருக்குறள். சிறப்பு எனும் செல்வம் பெறினும் பிறர்க்கென்னா செய்யாமை மாசற்றார்கோள். இதை போல ஒற்றுமையுடைய மேலும் 2 திருக்குறளில் உள்ளது. 43வது அதிகாரம் அறிவுடைமை. 3வது திருக்குறள். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இதே ஒற்றுமையுடைய மற்றொரு திருக்குறள் 36வது அதிகாரம் மெய்யுணர்தல். 5வது திருக்குறள். எப்பொருள் எத்தன்மைத்து ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. 20வது அதிகாரம் பயனில் சொல்லாமை. 10வது திருக்குறள். சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனிலா சொல். இதை போன்ற மற்றொரு திருக்குறள் 65வது அதிகாரம் சொல்வன்மை. 5வது திருக்குறள். சொல்லுக சொல்லை பெரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து. இதைப்போல் மேலும் பல பயனுள்ள திருக்குறள் கருத்துக்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.